அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, இறைவனுடைய அருளால் நம்ம குர்ஆனை தொடர்ந்து ஓதி வரோம். சூரா இப்ராஹிம் நல்லபடியாக முடிச்சிருந்தோம். இப்போது அடுத்து சூரா அல் ஹிஜ்ரு நம்ம பார்க்க போகிறோம். சூரா அல் ஹிஜ்ரு அப்படின்னா பாறைகள் அப்படின்னு வருது. இன்னும் இது 99 அத்தியாயங்களை கொண்டதாக இருக்குது. சரியா? இதில் மிக முக்கியமாக அல் ஹிஜ்ருனா மலைப்பாறை. அந்த மலை முகடுகள் சார்ந்ததாக இருக்குது. நீங்கள் இப்போ நம்ம ஊர்லலாம் மலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டி, கொடைக்கானல் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அங்கே பொறுத்த வரைக்கும் நல்ல மரங்களாக ரொம்ப குளுமையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதே அரப் கண்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பாறைகளால் ஆன மலைகள் தான் இருக்கும். வெறும் பாறை. அங்கே மரம் செடிக்கெல்லாம் வேலையே இல்லை. ஸோ நம்ம ஊர்லையாவது பாறைக்கு மேலே மரத்தை நம்ம பார்க்க முடியுது. பட் இந்த சைட்லாம் வெறும் பாறைகளை தான் பார்க்க முடியுது. ஸோ அதன் பெயரை கொண்டு இறைவன் ஒரு அத்தியாயத்தை இறக்கியிருக்கான் அப்படின்னா நிச்சயமாக அதில் பல படிப்பினைகள் இருக்கும். அந்த நியத்தோட இந்த சூரா அல் ஹிஜ்ருக்குள்ளே நம்ம பயணிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. முதல் ஆயத்தை பாருங்கள். அலிஃப் லாம் ரா. திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் மிக நிச்சயமாக அதுக்கான பொருள் இருந்திருக்கும். ஆனால் நமக்கு காலப்போக்கில் அதை சொல்லித்தரவில்ல. ஸோ அதனால் இதை முத்தஷாபிஹாத்தான ஆயத் அப்படின்னு நம்ம அதை விட்டு விலகி போயிடுறோம். பட் அதை மறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரியா? ஏன்னா அல்லாஹ் சும்மா ஒரு வேர்டை நமக்கு புரியக்கூடாதுன்னா எங்கேயுமே கொடுக்க மாட்டான். ஸோ ஆகத்தில் நமக்கு அதை சொல்லி கொடுக்க மறைச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு அடுத்த வார்த்தைகளை கவனிக்க ஆரம்பிங்க. தில்க ஆயாத்துல் கிதாபி வ குர்ஆனிம் முபீன். அதாவது இது ரொம்ப முபீன் அப்படின்னா தெளிவான அப்படின்னு அர்த்தம். இந்த வேதம்ங்கிறது தெளிவான வசனங்களுடைய வேதம். ரொம்ப அழகாக அல்லாஹ் சொல்கிறான், இந்த வேதத்தில் உள்ள வசனங்கள், வேதத்தில் உள்ள சட்டங்கள், வேதத்தில் உள்ள வாழ்க்கை முறைகள் எல்லாமே உங்களுக்கு புரியணும்னு ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அல்லாஹ் இந்த அத்தியாயத்துடைய ஆரம்பத்தை ஸ்டார்ட் பண்ணுறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். 2வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கான சட்டங்கள் எப்படி கவர்மெண்ட் நமக்கான சட்டங்கள் சொல்லுது. நீ இந்த நாட்டு பிரஜையாக இருந்தீன்னா உனக்கு இந்தந்த சலுகைகள் இருக்குது, இந்தந்த விஷயங்கள் நீங்கள் செய்யலாம், இந்தந்த வரி நீங்கள் கட்டணும், இப்படி இந்த மாதிரி நீங்கள் தொழில் தொடங்குறதுக்கு நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம், கல்விக்கு நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம். ஸோ இந்த மாதிரி பட்ஜெட் தாக்கல் செய்கிறது, இந்த மாதிரி எப்படி ஒரு கவர்மெண்ட் இருக்குதோ இந்த மாதிரியான எல்லா ஆர்டர்ஸும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தாங்க. அந்த ஆர்டர்ஸை கேட்டு எங்களால் நடக்க முடியாது அப்படின்னு மக்கால இருந்த ஆளுமைகள், அதாவது தலைவர்கள் சொன்னாங்க. ஸோ தலைவர்கள் சொல்கிறதுனால தலைவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அவங்களுக்கு ரொம்ப அடிபணிஞ்சு இருக்கக்கூடியவர்களும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்டவங்களை பற்றி தான் நம்ம போன அத்தியாயத்தில் பார்த்தோம். ஸோ இவங்கெல்லாம் ஒரு கட்டத்தில், ஏன்னா அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தாங்க, ரொம்ப கொஞ்சம் பலகீனமான ஒரு கூட்டமாகத்தான் இருந்தாங்க. எப்போ அவங்க மக்கா விட்டு ஹிஜ்ரத் பண்ணி மதீனா போனாங்களோ அதுக்கப்புறம் அவங்களுடைய நிலை ரொம்ப அழகாக மாறுது. அவங்களுக்கு அது என்ன சொல்கிறது, மேன் பவர் அதிகமாக கிடைக்கிது, நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க, நிறைய சோர்சஸ் கிடைக்கிது, நிறைய வளங்கள் கிடைக்கிது. ஸோ இதையெல்லாம் தான் நம்ம சூரா தௌபாலெல்லாம் பார்த்துருப்போம். ஒவ்வொரு போருக்கு அப்புறமும் கிடைக்கக்கூடிய அந்த கனிம வளங்கள் இறைவன் எப்படி சொன்னான், அது எனக்கும் என்னுடைய நபிக்கும் உரியது அப்படின்னு சூரா தௌபால அல்லாஹ் பேசியிருப்பான். ஸோ இந்த மாதிரி நபியுடைய அந்த
நிலைமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டே வரும்போது மிக முக்கியமாக நபியை வந்து விரட்டி அடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இவங்க வந்து ஒரு டைமில் ஏக்கத்தோடு பார்ப்பாங்க, நம்மளும் இஸ்லாத்தை ஏற்றிருக்க கூடாதா அப்படின்னு. அந்த நேரம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள், 3வது ஆயத்து பாருங்கள். தர்ஹும் யஅகுலு வயதமத்தஉ வயுல்ஹிஹிமுல் அம்லு ஃபஸௌஃப யஅலமூன். இப்போ நபியே அவங்கள வந்து அவங்களுடைய போக்கிலேயே நீங்கள் விட்டுருங்க. அவங்க நல்லா சாப்பிட்டு நல்ல சுகம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அவங்களுடைய நப்பாசைகள் அவங்கள ஏமாற்றத்தில் ஆழ்த்தி வைத்திருக்கட்டும். இவங்க விரைவில் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கத்தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஸோ இன்றைக்கும் நமக்கு வந்து ஏகப்பட்ட நெருக்கடிகள் இருக்கிறாப்புல தெரியும். அத்தனை நெருக்கடியுமே நம்மளை ஒரு சிறந்த இடத்துக்கு தான் கொண்டு போகும். ஸோ அப்படி அந்த சிறந்த இடம் எதுவாக இருக்கணும்னா அந்த இடத்துக்கு நம்ம போனதுக்கப்புறம் நம்ம நீதி தவறாமல் இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். நான் வந்து கஷ்டப்படும் போது நீதி தவறாமல் இருக்கிறது ஒரு மேட்ரே இல்லை. ஏன்னா எனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. நான் ஏழையாக இருக்கும்போது நான் எல்லாரையும் வந்து சரிசமமாக நடத்துறது அப்படிங்கிறது ஒரு விஷயமே இல்லை. ஆனால் எனக்கு அதிகாரம் கிடைச்ச பிறகு, எனக்கு அதனுடைய அங்கீகாரம் கிடைச்ச பிறகு, எனக்கு வந்து பணம் கிடைச்ச பிறகு, நான் சமுதாயத்தில் ஒரு மேல் தட்டுக்கு வந்த பிறகு அப்போ எல்லாரையும் நான் சமமாக பார்க்குறேனா? அப்போ அந்த மாதிரியாக நம்ம வந்து அந்த தலைவர்களாக இருக்கட்டும், அந்த மக்களாக இருக்கட்டும், அவங்க என்ன செய்கிறாங்களோ செஞ்சுட்டு போட்டோம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அல்லாஹ் என்ன சொன்னால், அவங்களுக்கு நீங்கள் சொல்லி புரிய வைங்க அப்படின்னே சொல்லிட்டு வந்தான். இப்போ என்ன சொல்கிறான், அவங்க எப்படி இருக்காங்களோ இருக்கட்டும். அவங்களுடைய அந்த நப்பாசைங்கிறது என்ன? அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைக்கு பகரமாக வேறொருத்தவங்களுடைய வார்த்தையை ஏற்றுக்கிறாங்கல்ல. இப்போ அல்லாஹ் சொன்னதை செஞ்சால் எனக்கு அந்தளவுக்கு லாபம் இல்லை அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ஆனால் இன்னொருத்தவங்க மற்றவங்க சொல்கிறத செஞ்சால் எனக்கு லாபம் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். இந்த நினப்பை யார் நமக்கு கொடுக்குறா? ஷைத்தான் தான் கொடுப்பாப்புல. ஷைத்தான் தான் அப்படி கொடுக்கக்கூடிய அவர் தான் தெளிவாக சொல்லிடுவாப்புல. நம்ம சூரா இப்ராஹிமில் பார்த்தோம். நான் வந்து உங்கள் மேலே எந்த அதிகாரமும் வச்சிடல, நான் சும்மா உங்களை இன்வைட் பண்ணேன், நீங்களே என் வழிக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சூரா இப்ராஹிமில் ஷைத்தான் வந்து நம்மளை பார்த்து சொல்ல போவதாக இறைவன் சொல்கிறான். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து தோணுறதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த நப்பாசையிலையே இவங்களை வந்து ஆழ்த்திடுங்க, விட்டுருங்க. என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த அத்தியாயம், அடுத்த ஆயத்து பாருங்கள். வமா அஹ்லக்னா மின் கரியத்தின் இல்லா வலஹா கிதாபும் மஅலூம். இதுக்கு முன்னாடி எந்த ஊரை நம்ம வந்து அழிச்சிருக்கோமோ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால தவணை நிர்ணயிக்கப்பட்டே இருந்தது. ஸோ இறைவன் வந்து புதுசாக ஒரு ஊரை அழிக்க போகிறான்னா இல்லை, காலமாக ஊர்களை வந்து அழிச்சிருக்கான். ஸோ அது ஒவ்வொன்றத்துக்கும் காலம் வச்சுருக்கான். அது ரொம்ப முக்கியம். மா தஸ்பிகு மின் உம்மத்தின் அஜலஹா வமா யஸ்தாகிரூன். எந்த சமூகத்தினரும் தமக்குரிய காலத்தவணை முடியும் முன்பே அழியவும் முடியாது, அது முடிந்த பின்பு வாழவும் முடியாது. இந்த டைம் அப்படிங்கிறது உங்களுக்குன்னு ஒரு டைம் பீரியட் இருக்கும். ஸோ நம்ம சொல்லுவோம்ல, இந்த குடும்பம் வந்து வாழ்ந்து கெட்ட குடும்பம், ஒரு காலத்தில் ரொம்ப நல்லா வாழ்ந்தாங்க, இப்போ வந்து அப்படி இல்லை. ஸோ அந்த மாதிரி எத்தனையோ நாடுகள், ஒரு காலத்தில் ரொம்ப செழிப்பாக இருந்த நாடுகள் இன்றைக்கி வறண்டு போயிருக்கு. ஒரு காலத்தில் ரொம்ப செழிப்பாக ரொம்ப சொகுசாக வாழ்ந்த மக்கள் இன்றைக்கி பஞ்சத்துலேயும் பட்டினியிலையும் இருக்காங்க. ஒரு காலத்தில் பஞ்சத்துலேயும் பட்டினியிலையும் இருந்த மக்கள் இன்றைக்கி சொகுசாக இருக்காங்க. ஸோ ஒரு அழிவுங்கிறது டோட்டலாக எல்லாரையுமே அழிக்கிறது மட்டும் இல்லை, அவங்களுடைய நிலை, அவங்களுடைய கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள், இப்படி எல்லாவற்றையுமே அழிக்கிறதும் அழிவு தான். இப்போ இப்படி ஒரு சமூகத்துடைய அழிவை வந்து அல்லாஹ் நாடும்போது அது கண்டிப்பாக அழிஞ்சே தீரும். அந்த டைம் வந்துருச்சுன்னா, அந்த டைமுக்கு முன்னாடியே அது அழியவும் செய்யாது, அதுக்கு பிறகும் அது வாழவும் முடியாது.
ஸோ இன்றைக்கி நம்மளை சுற்றி ஏகப்பட்ட பிரச்சனைகள் போய்கிட்டுருக்கு. அந்த சமூக மக்கள் யார் எவருன்னு நம்மளால் கிளாஸிஃபை பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. நமக்கு பொதுவாக ஹிந்துக்கள் எல்லாம் நமக்கு எதிரி, முஸ்லீம்கள் எல்லாம் நமக்கு எதிரி அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணி வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தமிழ்நாட்டில் சொன்னீங்கன்னா எல்லோரும் சிரிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஹிந்து முஸ்லீமுடைய பிரச்சனைகள் பெருசாக இல்லை. ஆனால் இன்றைக்கி அது ரொம்ப தலை ஓங்க ஆரம்பிக்குது. ஹிந்து முஸ்லீம் மட்டும் இங்கே பிரச்சனை இல்லை, நிறைய பிரச்சனைகள், நாட்டுக்கு நாடு பிரச்சனைகள், இன்னும் மொழிக்கு மொழி பிரச்சனைகள், இப்படி ஏகப்பட்ட சாவோஸ், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பிரச்சனைகள், ரொம்ப அதிகமான பிரச்சனைகள் ஒவ்வொரு சமூகமும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதனுடைய டைம் வரும்போது யார் ஓவராக ஆடினாலும் சரி அழியத்தான் செய்வாங்க. இன்றைக்கி நம்ம சொல்லுவோம், தமிழர்களை ரொம்ப அடக்கி ஆள்றாங்க, முஸ்லீம்களை ரொம்ப அடக்கி ஆள்றாங்க. அவங்களுக்குன்னு நல்லா டைம் கொடுத்துருந்தான். ஸோ அவங்களுடைய அழிவு வந்தப்புறம் அவங்களால முந்தவும் முடியாது, பிந்தவும் முடியாது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஸோ நான் ஒரு பொதுவான முறையில் நான் எல்லாம் பண்ணுறேன்னு, ஆனால் எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு பார்க்காம இறைவன் சொல்கிறதில்ல என்ன நான் பண்ணுறேன் என்ன நான் பண்ணலை, இப்படி கிளாஸிஃபை பண்ணி பார்க்க ஆரம்பிக்கணும். சரியா? அப்போ தான் நம்மளுடைய நப்பாசைக்கு நம்ம பலியாகாமல் இருப்போம். அடுத்த ஆயத்து பாருங்க. وَقَالُوا يَا أَيُّهَا الَّذِي نُزِّلَ عَلَيْهِ الذِّكْرُ إِنَّكَ لَمَجْنُونَ. அப்போ அந்த மக்கள் சொல்கிறாங்களாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகள் இறங்கிட்டுருக்கு. ஸோ அல்லாஹ் வழி நடத்துகிறான். நீங்கள் இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இந்த மக்களை இப்படி இருக்க சொல்லுங்கள், இந்த மக்களை இப்படி சம்பாதிக்க சொல்லுங்கள், அவங்க உறவுகளில் இப்படி இருக்க சொல்லுங்கள், அவங்களுடைய சமூக பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் தீர்ப்பளிங்க. ஸோ எல்லா கைடுமே அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பைத்தியக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு விஷயம் பார்த்துக்கிறங்க. நீங்கள் ஒரு பைத்தியக்காரர். இப்போ இன்றைக்கும் நல்லா பாருங்கள், நீதமாக ஒரு நல்ல ஒழுக்கமுடையவராக யார் இருந்தாலும் அவரை பைத்தியம் மாதிரி தான் நம்ம இந்த சமூகம் சித்தரிக்குது. இருக்கா இல்லையா? அவங்க எல்லாரையும் பொதுவான ஒரு நல்ல கண்ணோட்டத்தோடு பார்க்குற வெகுளியான ஆட்களை நம்ம முட்டாள்ன்ற மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்ம வந்துட்டோம் இன்றைக்கி. இது இன்றைக்கி மட்டும் இல்லை, காலங்காலமாக மக்கள் இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நபியை பார்த்து இறைவனுடைய வசனங்கள் இறங்கிக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் ஒரு பைத்தியக்காரர்னு சொல்கிறாங்க. ஏன் பைத்தியக்காரர்னு சொல்கிறாங்க? ஏன்னா இவருடைய வார்த்தைகளெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த வார்த்தைகளை கேட்டு நான் இப்போ நான் முதலாளியாக இருக்கேன், என் தொழிலாளியையும் என்னுடைய ஜக்காத்து பணத்தை கொண்டு அவனையும் நான் ஒரு முதலாளியாக மாற்றணும் அப்படின்னு எனக்கு கட்டளையிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு முதலாளியாக நான் அதை ஏற்றுக்குவேனா? அப்போ இங்கே பிரச்சனை என்ன தான் இஸ்லாம் சமூகம் அதாவது சமத்துவமாக சொல்லுது அப்படின்னு சொன்னாலும் இன்றைக்கும் 99.9% மக்கள் இஸ்லாத்துடைய வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கிடலை. அதை சொல்ல வரவங்க பைத்தியக்காரங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இப்படி இந்த மக்கள் நபியை பார்த்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்னும் அந்த மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, லவ்மா தஅதீனா பில் மலாயிகத்த இன்குந்த மினஸ் சாதிகீன். நீங்கள் உண்மையாளராக இருந்தீங்கன்னா மலக்குமார்களை எங்ககிட்ட கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மலக்குமார்களை பற்றிலாம் கேட்குறாங்க அப்படின்னா டைரெக்டாக இந்த அரபு தலைவர்களுக்கு இவங்களை பற்றிலாம் தெரியுமா அப்படின்னா டவுட்டு தான். ஆனால் யாருக்கு மலக்குமாரை பற்றிலாம் தெரியும்? யூதர்கள். இன்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க நாங்கள் தான் இறைவனுக்கு எல்லாமே செய்வோம், இறைவனுடைய ஃபஸ்ட்டு கிளாஸ் ஊழியர் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்குது. முஸ்லீம்கள்லையும் இருக்கோம், ஹிந்துஸ்லையும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட கவனமாக இருக்கணும் நம்ம.
ஸோ இந்த யூதர்கள் வந்து அந்த தலைவர்களை பிரெயின் வாஷ் பண்ணி, இதுதான் நீங்கள் படங்கள்லாம் பார்க்குறோம்ல, அந்த அந்த யூதர் வந்து அந்த ஊர் தலைவன்கிட்ட வந்து அந்த பூசாரி என்ன சொல்கிறாரோ அதுதான் அந்த தலைவர் செய்வார். இப்படித்தான் ஒரு கட்டமைப்பு இருக்குது, இன்னமும் இருக்குது. ஆனால் இப்போ நபியை பார்த்து இந்த கேள்விகளெல்லாம் யூதர்கள் தான் கேட்குறாங்க. யூதர்கள் சொல்லி இந்த அவங்க யார், அந்த தலைவர்கள், மக்கா தலைவர்கள் வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஒரு வானவரை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு. மா நுனஸிலுல் மலாயிகத இல்லா பில் ஹக்கி வமா கானு இதம் முந்தரீன். நாம் வந்து அல்லாஹ் சொல்கிறான், வானவர்களை மலக்குமார்களை நான் சும்மாலாம் இறக்க மாட்டேன். அவங்க இறங்குறாங்க அப்படின்னா சத்தியத்துடன் தான் இறங்குவாங்க. அதன் பிறகு மக்களுக்கு அவகாசம் அளிக்கப்படுவது இல்லை. பில் ஹக்கு, இந்த இடத்துல ஹக்கு அப்படிங்கிறது அது ரொம்ப பெரிய விஷயமாக நம்ம பார்க்கணும். ஸோ வானவர்கள் சும்மாலாம் வரமாட்டாங்க. அவங்க வந்து ஒரு ஹக்கை கொண்டு வருவாங்க, ஒரு சத்தியத்தை கொண்டு வருவாங்க. அப்படின்னா அப்போ அந்த சத்தியம் என்ன? இப்போ நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்கள், ஒரு சமத்துவமான ஒரு விஷயம் வந்து நடக்குமா நார்மலாக இருந்தா? ஆனால் ஒரு 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 நமக்கு வந்து ஒரு பேரழிவு ஏற்படுது அப்படின்னா வேறு வழியே இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரி ஏழையாத்தான் இருப்பாங்க. புரியுதா? அப்போது அந்த பேரழிவு அப்படிங்கிறது தான் அல்லாஹ் சொல்கிற விஷயத்தை செய்ய வைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பேரழிவுகளை கொண்டு தான் மலக்குமார்கள் இறங்குவாங்க. ஸோ மலக்குமார்கள் இறங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அவகாசமும் அளிக்கப்படுறது இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நிச்சயமாக இந்த நல்லுரையை நாம் தான் இறக்கி வைத்தோம் அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை அல்லாஹ் தான் இறக்குறான். மேலும் அல்லாஹ் தான் இதை பாதுகாப்பவனாகவும் இருக்கிறான். ஸோ வசனங்களை பாதுகாப்பது அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப தெளிவாக வந்து எல்லார்கிட்டேயுமே அல்லாஹ்வுடைய வசனங்கள் இருக்குது. கைகளில் தவழுது, குரானாக ஃபோன்களில் இருக்குது, எல்லாம் ஓகே. ஆனால் அந்த குரானுடைய செயல் வடிவம்னு ஒன்று இருக்குல்ல, இது தியரி தான், பட் ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்குல்ல, அதையும் அல்லாஹ் பாதுகாப்பான். ஸோ இன்றைக்கும் எத்தனையோ இடங்களில் குரானுடைய விஷயங்கள், நீங்கள் முஸ்லீமாக கூட இருக்க மாட்டாங்க அவங்க, ஆனால் ஒரு பொதுவான ஒரு ஆட்கள் வந்து சமத்துவமாக இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. முஸ்லீம்கள்லேயும் இருக்காங்க, ஹிந்துஸ்லேயும் இருக்காங்க, கிறிஸ்டின்லேயும் இருக்காங்க. எல்லா இனத்துலேயும் சமத்துவமாக இறைவன் சொன்ன முறைப்படி. அவங்களுக்கு அது தெரியாது. அவங்க என்ன நினச்சிப்பாங்க, இதுதான் இயற்கைன்னு நினச்சிப்பாங்க. இறைவன் இயற்கை ரெண்டும் ஒன்று தான். இயற்கையை படைச்சது யார்? இறைவன் தானே. ஸோ அவனுடைய விதிமுறைகள் தானே அதெல்லாம். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச முறைப்படி அவங்க நீதமாக நடந்துப்பாங்க. இதையும் அல்லாஹ் வந்து பாதுகாக்கிறான். குரானை மட்டும் பாதுகாக்கலை, குரானுடைய செயல் வடிவத்தையும் சத்தியத்தையும் இறைவன் பாதுகாக்கிறான். அதையும் இங்கே சொல்கிறான். அடுத்து பாருங்கள், வலக்கத் அர்சல்னா மின் கப்லிக ஃபீ ஷிஆஇல் அவ்வலீன். நபியே, உமக்கு முன் சென்று போன எத்தனையோ சமூகங்களுக்கு தூதர்களை நாம் அனுப்பியிருக்கிறோம். வமா யஅதீஹிம் மிர் ரசூலின் இல்லா கானு பிஹி யஸ்தஹ்ஸியூன். இப்போ எத்தனையோ தூதர்கள் நம்ம வந்து எல்லா சமூகத்துக்கும் அனுப்பியிருக்கோம். எந்த தூதரையுமே இந்த மக்கள் ஏற்றுக்கறல, எல்லாரையுமே ஏளனம் தான் செஞ்சுருக்காங்க. அதை வந்து அல்லாஹ் குறிப்பிட்றான். கதாலிக்க நஸ்லுக்கும் ஃபீ குலூபில் முஜ்ரிமீன். இப்படித்தான் இக்குற்றவாளிகளின் உள்ளங்களை, இந்த மாதிரி குற்றவாளிகள்லாம் யார்? அல்லாவுக்கு தன்னைத்தானே நிகராக ஆக்கிக்கிறவன், அவன் இஷ்டத்துக்கு சட்டங்களை இயற்றி அவனுடைய சுயநலத்துக்காக, சுயலாபத்துக்காக பிற மக்களை இழிவுபடுத்தி பிற மக்களுடைய உழைப்பையும் சுரண்டிக்கிட்டு தான் சொகுசாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனும் குற்றவாளி தான்.
அதை நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டுகள்லையும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுடைய ஊர்கள்லையும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுடைய நாடுகள்லையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான குற்றவாளிகளோட உள்ளங்களில் அல்லாஹ் என்ன பண்ணுறான், இந்த நல்லுரையை கம்பியை போன்று செலுத்துகிறோம். ஸோ உள்ளங்கள், அதாவது எல்லாருக்குமே தெரியும் எது சரி எது தப்புன்னு. குற்றவாளியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அல்லாஹ் வந்து செலுத்திக்கிட்டே இருக்கானா அவங்களுக்கும் கூட. லா யுமினூன பிஹ வகத் ஹலத் சுன்னத்துல் அவ்வலீன். அவங்க உள்ளத்துக்கு போகுது அந்த வார்த்தைகள், ஆனாலும் அந்த மக்கள் அதை நம்பிக்கை கொள்வது இல்லை. காலங்காலமாக இந்த மாதிரியான இயல்புடைய மக்கள்கிட்ட இந்த நடைமுறை தான் இருந்து வருது. இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம குரான் கிளாஸில் குரான் ஓதலாம் வாங்க அப்படின்னு சொன்னால் யாரும் வர்றதில்லை. ஆனால் ஹதீஸ் சொல்கிறாங்க, பயான் சொல்கிறாங்க, அது நடக்குது, போட்டி நடக்குது, இதெல்லாம்னா எல்லாரும் வருவாங்க. அப்போது என்ன நமக்கு தேவை, அதே மாதிரி நீங்கள் வந்து ராகமாக ஓதலாம், மனனம் செய்யலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பெருமையை தரும். உங்களுக்கு நான் சர்டிஃபிகேட் தருவேன், இன்னும் நீங்கள் இந்த டிப்ளமோ அந்த டிப்ளமோ, ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு பெருமையை தரும்ன்ட்டு நான் வருவேன். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது அது எந்த பெருமை எனக்கு தராதே, நான் அதை வெளியே சொல்ல முடியாதே, அப்போ அது எனக்கு தேவையில்லை. இந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லாமல் இல்லை, நிறைய பேருக்கு இருக்குது. அப்போது இறைவன் என்ன சொல்கிறாங்கிறத காது கொடுத்து கேட்டாலும் அது மனசுக்கு போனாலும் நம்பிக்கை கொள்ளாமல் இது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கம்மி. இப்போ குரான் ஓதுறதுனாலையோ அல்லது இதை கேட்குறதுனாலையோ உங்களுக்கு தான் நன்மை, உங்களுடைய அறிவு வளரும், இது நம்மளுடைய சுயநலம்தான். ஆனால் இதை தாண்டி நம்ம சொசைட்டியில் எப்படி இருக்கோம். ஸோ அல்லாஹ் சொல்கிறான் எல்லாரையும் வந்து நீதமாக நீங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், என்னுடைய கணவர் இவ்வளோ சம்பாதிக்கிறாரு, ஸோ இதனால எனக்கு ஒரு பெருமை இருக்குது, எனக்கு இத்தனை ஆண் பசங்க இருக்காங்க அதனால எனக்கு ஒரு பெருமை இருக்குது, எனக்கு இத்தனை குழந்தைங்க இருக்காங்க இவங்களுக்கு குழந்தை இல்லை அதனால எனக்கு ஒரு பெருமை இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பாரிஷன் பண்ணி ஒருத்தவங்களை இன்னொருத்தவங்க அடக்கி ஆள்றது அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு பிறரை பாதிக்கும் யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரியான செயல்கள் காலமாக இந்த மக்கள் செஞ்சுட்டு தான் வந்திருக்காங்க. இவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாமலாம் இல்லை, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தெரியாமலாம் இல்லை, எல்லா வார்த்தைகளும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் அவங்க அப்படி தான் செய்கிறாங்க. அந்த எண்ணம் அவங்களுடைய பரம்பரையாக இருக்குன்ற மாதிரி அல்லாஹ் இங்கே பேசுகிறான். ஸோ இங்கே வந்து நார்மல் பீப்புளையும் அல்லாஹ் குறிப்பிட்றான். அதை தாண்டி நமக்கு வந்து நம்ம எல்லாமே வந்து என்ன நினைக்கிறோம், கண்ணு முன்னாடி இருக்கிறவங்க தான் நமக்கு எதிரின்னு நினைக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி ஒருத்தவங்க அந்த எதிரியை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள அல்லாஹ் மறைமுகமாக சொல்கிறான். ஸோ எல்லா பிரச்சனைகள் எல்லா யுத்தங்களுக்கு பின்னாடியும் ஒரு நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு கூட்டம் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது இன்னைக்கு வரைக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து அவங்க காலங்காலமாக அப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா 14வது வசனம் பாருங்கள். வலவ் ஃபதஹ்னா அலைஹிம் பாபம் மினஸ்ஸமாஇ ஃபதல்லு ஃபீஹி யஅருஜூன். வானத்தின் வாயில் ஒன்றை நாம் அவர்களுக்கு திறந்து விட்டாலும் அதில் அவர்கள் பட்ட பகலிலே ஏற தொடங்கிவிட்டிருந்தாலும். ஸோ அந்த மக்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். டைரெக்டாக நம்ம வானத்துடைய கதவுகளை திறந்திருந்தாலும், இன்னும் அவங்க பட்ட பகல்லையே கூட அவங்க ஏறிட்டு இருந்தாலும் கூட, அப்பவும் கூட அவங்க இப்படி தான் சொல்லியிருப்பாங்களாம். என்னென்னு, இன்னமா சுக்கிரத் அப்சாருனா பல் நஹனு கௌமும் மஸ்ஹூரூன். அதாவது எங்கள் கண்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றன, சரியாக சொல்வதானால் எங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டுள்ளது. இப்போ அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை காமிச்சு டைரெக்டாக வானத்தை நோக்கி நீங்கள் வாங்க அப்படின்னு அந்த கதவை திறந்துவிட்டு கூப்பிட்டாலும் கூட இந்த மக்கள் என்ன சொல்ல போகிறாங்க,
அந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்களுக்கு சுயநலமாகத்தான் இருக்க நினைக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறத கேட்டால் எனக்கு அவ்வளோ ஒரு சொர்க்கம் கிடைக்கும், எனக்கு டைரெக்டாகவே அல்லாஹ் எனக்கு எல்லா வழியையும் ஏற்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னாலும் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, நான் சொல்கிறது எனக்கு சுயநலமாக நான் இது செய்யலாம், ஆனால் என்னையும் சேர்த்து வேலை செய்ய சொல்கிறியே. இந்த மக்களுடைய பிரச்சனையே என்னென்னா, என்னையும் சேர்த்து வேலை செய்ய சொல்கிறியே, நான் வேலை செய்ய மாட்டேன், அவங்க வேலை செய்வாங்க, அதை கொண்டு நான் நல்லா இருந்துக்கிருவேன். அவங்கள ஆக்சுவலாக யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து வீட்டில் இருக்கோம், நமக்கு வந்து நம்மளுடைய அத்தாவோ அல்லது நம்மளுடைய கணவரோ பொருளாதார ரீதியாக நமக்கு கொடுக்குறாங்க, நமக்காக ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா நம்ம அவங்கள எப்படி பார்க்கணும்? உயர்வாக பார்க்கணும், நமக்காக இவ்வளோ வேலை செஞ்சு தராங்கப்பா அப்படின்னு. ஆனால் சமூகத்தில் வேலை செய்யக்கூடிய மக்களுடைய நிலை எப்படி இருக்குது? இலக்காரமாக பார்க்குறாங்க. எந்த வேலையுமே செய்யாமல் சும்மா உட்கார்ந்துருக்கிற முதலாளிகளோட நிலை எப்படி இருக்குது? எல்லா முதலாளியும் சும்மா உட்காரல, அவங்களும் வேலை பார்க்குறாங்க. நான் சொல்கிறது சும்மா இருக்கக்கூடியவர்கள். ஸோ இவங்களுடைய நிலை எப்படி இருக்குது? ஸோ இதையெல்லாம் எல்லாம் பிரித்து காமிச்சு, நீங்கள் இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக நான் வந்து வானத்தை ஓப்பன் பண்ணி விடுவேன் அப்படின்னு சொன்னால் கூட, ஓப்பன் பண்ணி விட்டு இவங்களை மேலே அனுப்புனா கூட அதை இவங்க சூனியம்னு தான் சொல்ல போகிறாங்க. ஸோ எவ்வளோ பெரிய லாஸ், எவ்வளோ அழகான சட்டங்கள் வந்தாலும் இந்த மக்கள் தங்கள் இஷ்டத்துக்கு தான் கேட்க போகிறாங்க அப்படின்னு அந்த மக்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். சூரா அல் ஹிஜ்ரில் 15 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் மீதி வசனங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.